தமிழ்நாட்டை மட்டும் கூர்ந்து கவனிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறேன்? இவ்வளவு பலவை வாய்ந்த மொழியா இருக்குது. இந்த அளவு அந்த மொழி பேச்சு வழக்கிலையும் எழுத்து வழக்கிலையும் இருக்குது. நம்ம ஸ்டேட்ல எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க டாக்டர்? கோயம்புத்தூர் பகுதிகளை நான் பார்க்கும்போது பெண்களுக்கு பயங்கர மரியாதை இருக்கு. குறிப்பா நம்முடைய படிப்பு அறிவின் விகிதம் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது இப்போ இதை விட அதிகம் கேரளாவில் இன்னும் கொஞ்சம் வருஷத்துல நீட்டை தூக்கிடுவாங்க. ஏன்னா நீட்ல இருக்கிற தமிழ்நாடு பையனா. சார், ஒரு ஸ்டேட்டோட எக்கனாமிக் growth அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஸ்டேட்டோட எக்கனாமிக் growth பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? பங்களாதேஷ்ல ஒரு பெரிய ஏற்றுமதி இருந்ததுன்னா அதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரே ஒரு நகரம் திருப்பூர். இங்க பாத்தீங்களா மரக்கலவரமே வராது தமிழ்நாட்டுல. ஏன்னா எல்லாம் படிச்சிருக்காங்க. மதுரை பகுதியிலாம் போய் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கலவரம் வரும்னு நினைச்சாங்க. எந்த கலவரமே வரல. காரணம் என்னன்னா அதனாலதான் ஒரு நடிகர் வந்தா குதிக்கிறதா ஆடுறதா அவர் நாட்டை மறுமலர்ச்சி ஆக்கிடுவாருன்னு. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், எப்பவுமே தமிழ்நாட்டு மேல ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருந்துட்டே இருக்கு டாக்டர். தமிழ்நாட்டை மட்டும் கூர்ந்து கவனிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க டாக்டர்? நல்ல கேள்வி. என்னன்னா தமிழ்நாடு பல விஷயங்கள்ல ரொம்ப சிறந்து விளங்குறது தான் அதுக்கு அடிப்படையான காரணம். மிக முக்கிய காரணம் தமிழ் மக்களுடைய கலாச்சார பண்பாடு, வாழ்க்கை முறை, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு உதாரணமா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா பல வெளிநாடுகள்ல கனடா, இங்கிலாந்து, மொரீஷியஸ், ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள்ல ஏன் குறிப்பா ஆஸ்திரேலியாவில கூட எடுத்துக்கலாம், தமிழக மக்களுடைய அந்த கலாச்சாரம் பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. எப்படி இவ்வளவு பலவை வாய்ந்த மொழியா இருக்குது. இந்த அளவு அந்த மொழி பேச்சு வழக்கிலையும் எழுத்து வழக்கிலையும் இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த மக்கள் எப்படி அன்பா கலாச்சாரத்தோட பொங்கல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பொங்கலோட பாத்தீங்கன்னா கிராமத்துல ஃபுல்லா கூடி அந்த பொங்கலை அவங்க கொண்டாடுற விதமா இருக்கட்டும், அணுகிற முறைகளா இருக்கட்டும், மத சார்பின்றி. இந்தியாவை சொல்லுவாங்க ஃபெடரலிசம் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னா நம்முடைய அரசியல் தலைவர்கள் ஒரு கட்டமைப்போட இந்த ஒழுங்குமுறையை ஏற்படுத்தினதன் விளைவுதான் எல்லாருடைய கவனமும் தமிழ்நாட்டின் பக்கம் இருக்கிற நவராது. நம்ம ஸ்டேட்ல எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க டாக்டர்? நல்ல கேள்வினா எல்லா கேள்வியுமே ரொம்ப அருமையா இருக்கு. தமிழ்நாட்டுடைய எஜுகேஷனல் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்ற கேள்விக்கு மிகச்சிறந்த பதில் என்னன்னா நம்மை ஆண்ட திராவிட அரசியல் தலைவர்கள் அனைவருமே, ஏன் இதுல பெரியார் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. இன்னைக்கு கூட நான் ஒரு ரீல் வீடியோ பார்த்தேன். அதுல ஒரு நார்த் இந்தியாவை சேர்ந்த பீகாரை சேர்ந்த ஒரு நண்பர் ரொம்ப அழகான பதிவை இட்டிருக்காரு. என்னன்னா கோயம்புத்தூர் பகுதிகளை நான் பார்க்கும்போது பெண்களுக்கு பயங்கர மரியாதை இருக்கிறது, சம பங்கு இருக்கிறது, அதாவது சமத்துவ மனப்பான்மை இருக்கிறது. இதெல்லாம் யார் காரணம்னு நினைப்பீங்க? பெரியார் போன்ற, கலைஞர் போன்ற, அண்ணா போன்ற, எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற தலைவருடைய அந்த பண்பு மிக்க செயல் தான். அதனுடைய விளைவு இப்ப எப்படி இருக்குன்னா எஜுகேஷன் கல்வியில பெண்கள் அதிகமா பங்கேற்க வாய்ப்பு இருக்கு. பல சிஇஓக்களாக பெண்களே இருக்கிறாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்களே இருக்கிறாங்க. இன்னும் அதிகப்படியா நம்ம சொல்லணும் அப்படின்னா படிப்பறிவு மட்டுமல்ல பகுத்தறிவோடு கூடிய அந்த மனப்பான்மை. அதனாலதான் வெறும் படிப்பை பார்த்துட்டு படிச்சுட்டு இருக்கலாம், நாலேஜ் இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி இப்ப நம்முடைய தமிழக முதல்வர் கூட முதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீமை கொண்டு எல்லா மாணவர்களும் படித்து அறிவை பெறுவது மட்டுமல்ல செயல்திறனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமா என்ன உருவாகுது அப்படின்னா ஒருத்தன் படிப்பை மட்டும் பெற்றுக்கொள்ளாம அது அந்த துறை சார்ந்த செயல்படும் திறனையும் அவன் பெற்றுக்கொள்வதனால மிக எளிதில ஒரு பயிற்சி மூலமா ஒரு வேலையை பெற முடியும். அந்த வேலையின் மூலமாக ஒரு குடும்பத்துல ஒருவருக்கு சரியான வேலை கிடைச்சிட்டா அவர் பல வீடுகளை சார்ந்த உறவுகளுக்கு எல்லாருக்குமே உதவி செய்ய முடியும். அப்படிங்கிறதுனாலதான் இங்க கல்வி திறன்கிறது ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுடைய அர்த்தமே என்ன அப்படின்னா வெறுமனை படிச்சுட்டு அதை வாழ்க்கையில பயன்படுத்தலாம் வேணாம் போயிடும். ஆனா நம்முடைய படிப்பு எப்படி இருக்குன்னா செயல்பாட்டோடு கூடிய அந்த விளக்கு உரைகளை கொடுக்கறதுனால நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது, ஆணுக்கு மட்டுமல்ல பெண்ணுக்கும். குறிப்பா நம்முடைய படிப்பு அறிவின் விகிதம் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது மிக அதிகமா இருக்கு. நாடுகளோடு கம்பேர் பண்ணக்கூடிய அளவுல நம்முடைய எஜுகேஷனல் சிஸ்டம் இருக்கிறத பார்க்க முடியும்.
சார், ஒரு ஸ்டேட்டோட எக்கனாமிக் growth அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஸ்டேட்டோட எக்கனாமிக் growth பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? நல்ல பியூட்டிஃபுல் கொஸ்டின். அதாவது என்னன்னா, இந்த ஜிடிபி ரேட்டை பொறுத்து தான் உங்களுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து டிசைன் பண்றாங்க. தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு ரொம்ப கிட்டத்தட்ட 9 வந்து இருக்கக்கூடிய ஒரு ஜிடிபி ரேட்டை 9 இருக்கக்கூடிய ஒரு ஜிடிபி ரேட்டை வச்சிருக்கக்கூடிய ஒரு மாநிலமா தமிழ் மாநிலம் விளங்குது. இது வந்து இந்தியாவுடைய மொத்த ஜிடிபி ரேட்ல மிகப்பெரிய பங்கு வகிக்கிறதா எல்லா அரசியல் தலைவர்களும் சொல்றாங்க. அப்ப கிட்டத்தட்ட லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் குரோர்ஸ் நம்ம கொண்டு வந்து கொடுக்கிறோம். இதற்கு காரணம் நம்ம தமிழ்நாடு மட்டும்தான், நம்ம மாநிலத்துல மட்டும்தான் பல மாவட்டங்கள்ல தலைநகரங்கள் மாதிரி செயல்படுது. குறிப்பா சொல்லணும்னா பங்களாதேஷ்ல வந்து ஒரு பெரிய ஏற்றுமதி இருந்ததுன்னா அதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரே ஒரு நகரம் திருப்பூர். அப்படிங்கிற பொழுது தமிழ்நாடுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவுல இருக்கு. இதற்கு காரணம் வந்து ஒரு கட்டமைப்பான ஒரு மாநிலமாக இது திகழ்கிறது. நிறைய படிச்சிருக்கிறாங்க. லிட்ரஸி ரேட் 82 இருக்கு 2023-24 வீதத்தின்படி. இப்போ இதை விட அதிகம் கேரளால. ஆனா அதை கம்பேர் பண்ணிக்க முடியாது. இப்ப 91% மேல அவங்க வச்சிருந்தா கூட அவங்களுக்கு அந்த கையெழுத்து போட்டவங்க எல்லாம் எஜுகேஷனல் சிஸ்டத்துல லிட்ரஸி பீப்புள்னு தான் சொல்லப்படுதே தவிர, மருத்துவமனையில பாத்தீங்கன்னா கேரளா நர்சுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இவங்க வெளிநாடுகளுக்கு போறாங்க. ஆனா மருத்துவர்கள் அதிகமா வெளிநாட்டுக்கு போய் பல பெரிய மருத்துவமனைகள்ல, பல நாட்டுல மருத்துவமனைகள்ல ஒரு தலைமை பண்புல வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா தமிழக மருத்துவர்கள் தான். அதுக்கு அடிப்படையில் நம்முடைய கட்டமைப்பு தான் ரொம்ப ரொம்ப காரணம். நீட் போன்ற தேர்வுகளை வந்து நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அதை வந்து நம்ம வரவே கூடாது அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு தமிழக மக்கள் எத்தனையோ பிள்ளைகள் வந்து தற்கொலை செய்திருக்கலாம். அனிதா போட்ட தங்கச்சிகள் வந்து தற்கொலை பண்ணிருக்கலாம். ஆனா வருங்கால சமுதாயத்துல அந்த படிப்பை சரியா படிச்சு எல்லாரையும் பீட் பண்ணக்கூடிய மக்களா தமிழக மக்கள் இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வருஷத்துல நீட்டை தூக்கிடுவாங்க. ஏன்னா நீட்ல இருக்கிற தமிழ்நாடு பையனா இருப்பான். முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் தமிழ்நாடு பையனா, அவனுக்கு அப்புறம் தான் மத்த பையன் பொண்ணா இருக்க முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்டா தமிழ்நாடு இருக்கு. வெளியில இருக்கக்கூடிய மொத்த தமிழரும் உதவி செஞ்சாலே போதும், நம்முடைய தமிழ்நாட்டை ஒரு குளோரிஃபைடு ஸ்டேட்டா மாற்றக்கூடிய வல்லமை நமக்கு இருக்கு. அதனாலதான் பொதுவா சொல்லுவாங்க, இங்க இருந்து வெளிநாட்டுல தங்கியிருக்காங்க இல்லையா, அந்த நண்பர்கள் இங்க அனுப்புற பணத்தின் மூலமா பெறக்கூடிய வருவாயே நமக்கு அதிகம் அப்படிங்கும் போது, ஏன்னா எல்லாருமே நல்லா ஹை குவாலிஃபைடா ஹையர் டெசிக்னேஷனா இருக்காங்க. அப்ப அவங்களுடைய சேலரியான விகிதமா அதிகமா இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய, இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய, தமிழர்களால் இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய வருமானமே மிகப்பெரிய வருமானம். அதனாலதான் நம்ம ஸ்டேட் சூப்பர் ஸ்டேட் நான் சொல்றேன். மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது நம்ம தமிழகம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா டாக்டர்? கண்டிப்பா, அதுல என்ன டவுட். ஏன்னா நான் இப்ப ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், நிறைய காரணங்கள் வந்து பினான்சியல் குரோத் இருக்கு, நிறைய படிச்சவங்க இருக்கிறாங்க. படிச்சா மட்டும் பார்த்தாங்க, எல்லா ஸ்டேட்லயும் படிச்சிருப்போம். பகுத்தறிவோட சிந்திக்கணும். இங்க பாத்தீங்களா மத கலவரமே வராது தமிழ்நாட்டுல. ஏன்னா எல்லாம் படிச்சிருவாங்க. மதுரை பகுதியிலாம் போய் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கலவரம் வரும்னு நினைச்சாங்க. ஆனா எந்த கலவரமே வரல. காரணம் என்னன்னா பகுத்தறிவோட சிந்திக்கிறான் எல்லாரும். அங்க இஸ்மாயில் வீட்டுல போய் சாலமோன் சாப்பிட்றான், சாலமோன் வீட்டுல போய் மூர்த்தி சாப்பிட்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் மச்சா மாமன்னு அவங்க கலந்துட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து இது எதனால வந்து அப்படின்னு நினைக்கிறீங்க? பகுத்தறிவு ஏற்படுத்தின விளைவுதான். ஒருத்தர் நேசிக்கணும், மதம் இல்ல, கலாச்சாரம் தான் முக்கியம், நம்ம பண்பாடு தான் முக்கியம்னு ஒரு விஷயத்த கொடுத்ததுனாலதான் தமிழ்நாடு மட்டும் தனியா தெரியுது. தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள் தனியா தெரியுது. ஒரு சின்ன கேள்வி கேட்டப்ப பெரிய பிரச்சனை வந்தது. தமிழ் இருந்து தோன்றியதான் கன்னடா மலையாளம்லாம் சொன்னப்போ பயங்கர கோவம் எல்லாருக்கும் வந்துச்சு நடிகர் கமலஹாசன் மேல. அவர் சொன்னது என்ன பொய் இருக்குது? எல்லாத்துக்கும் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இருக்கு, ஜியோகிராபிக்கல் எவிடன்ஸ் இருக்கு. எல்லாம் இருக்கும்போது கோச்சிக்கிறது எப்படி? நான் அவரோட பையன் தான், அவர் தான் அவர் வளர்த்தாருன்னா அவர் வளர்க்கவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? அவர் வளர்த்தாததுக்கு எல்லா எவிடன்ஸும் இருக்குங்கிற மாதிரிதான் தமிழ்நாடு ஒரு தனித்து தெரிகிற ஒரு மாநிலமாக இருக்கு. அடிப்படையான காரணம் கல்வியில மேம்பட்டு இருக்கு, எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்ல மேம்பட்டு இருக்கு, எஜுகேஷன்ல மேம்பட்டு இருக்கு. இன்னொன்னு பகுத்தறிவுல முன்னதான ஒரு மாநிலமாக விளங்குது. அதனால இங்க டிவைடர் சிஸ்டமே இங்க ரூலே ஃபாலோ பண்ண முடியாது. யாரா இந்த மாநிலத்தை பிரிக்கணும்னு நினைச்சா அவன் ரூட் காஸ் என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சிருவான்.
ஏன் இவங்க நம்மகிட்ட இப்படி சொல்றாங்கன்னு பார்க்க ஆரம்பிச்சிடும். மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு வேறுபாடு என்ன அப்படின்னா கலாச்சாரம் மட்டும்தான். இங்க எல்லாம் ஒண்ணு, அனைவரும் ஒன்று, அன்புதான் சிறந்தது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி கொடுத்து திருமணங்களே அப்படி நடைபெற ஆரம்பிச்சிருச்சு. ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் இல்லாம கலாச்சார ஒற்றுமை இங்க இருக்குது. முக்கியமா நம்ம ஆளுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நம்முடைய இந்த இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற அரசாங்கம் வந்து காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. ஏற்கனவே மாலை உணவு திட்டத்தை காமராஜர் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் கொண்டு வந்தப்ப ஒரு மனிதன் நல்லா சாப்பிட்டுட்டா அவன் நல்லா படிப்பான் அப்படின்னு. இப்ப குழந்தைகளை பாருங்க, காலையிலயும் சாப்பிடுறது, தனியா போய் கிளாஸ்ல உட்காருது, பசியோட இல்ல பிள்ளைங்க. ரெண்டாவது மதியானம் சாப்பிடுது. அப்ப 2 வேளை உணவை நம்ம கொடுத்துட்டோம், முட்டையை கொடுத்துட்டோம், சத்துணவுகளை கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அது ஒரு பெரிய பெரிய சதவீதத்தை பாதிப்பை இதுக்குள்ள ஏற்படுத்துது. அதனாலதான் நம்ம பிள்ளைகள் நன்றாக படிக்கவும் செய்கிறார்கள். பல கல்வி அமைச்சரினுடைய உதவியோட பல பேர் வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு கூட இன்னைக்கு இருக்கு. கல்விக்கு என்று பல திட்டங்கள் இன்றைக்கு இயற்றப்பட்டிருக்கு. இதெல்லாம் எந்த ஸ்டேட்லயுமே அமலாக்கப்படுத்தப்படல. ஒரு சிஸ்டம் இருக்கும், ஒரு ஸ்கீம் இருக்கும், ஆனா அது தெரியுமா? ஆனா இன்னைக்கு கூட நான் வருத்தப்படுற ஒரு விஷயம், இந்த முதல்வன் திட்டத்துல இன்னும் எவ்வளவோ ப்ராஜெக்ட்ஸ்ல, என்ஜிஓ ப்ராஜெக்ட்ஸ்ல அரசாங்கத்தை ஃபண்ட் இருக்கு, திட்டங்கள் இருக்குது, சரியான நபர்கள் அதை அன்னைக்கு பெற்றுக்கொள்வதில்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தமான விஷயம். இவ்வளவு வளர்ந்த தமிழ்நாட்டுல கூட இன்னுமாய் அந்த அவேர்னஸ் வந்து எல்லாருக்கும் போய் சேர்ந்தா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி யாருக்கு இருக்கிறது. அரசியல் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு புரியாத புதிராவே விளங்குது. நம்மளுடைய தமிழக அரசியல் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்க டாக்டர். நல்ல கேள்வி. ஏன்னா இந்த நீங்க கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இளைஞர் சமுதாயம் மாடர்ன் கவர்மெண்ட்ஸை பத்தியும் பொலிட்டிக்கலை பத்தியும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறது இல்லை. நம்ம கேட்டா கேம் விளாண்டுட்டு நம்ம ஜாலியா காலேஜ் படிச்சுட்டு ஸ்கூல்ஸ் படிச்சுட்டு நம்ம போறோங்கிறத இன்னைக்கு இளைஞர் சமுதாயத்துல இருக்கு. அதனாலதான் ஒரு நடிகர் வந்தா குதிக்கிறதும் ஆடுறதும் அவர் வந்து நாட்டை மறுமலர்ச்சி ஆக்கிடுவாருன்னு நினைக்கிறதும் இருக்கு. ஆனா அதை தாண்டி இந்த அரசியல் களத்துக்கு நல்ல தலைவர்கள் தேவை. நல்ல கண்ணு ஒரு தலைவர் இருக்கிறார், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர், 100 வயசா கடந்துட்டார். அவர்கிட்ட ஒரு பெரிய தொகையை போய் இந்த தமிழக அரசு கொடுக்குது. அது மேல ஒரு 5000 ரூபாய் வச்சு ஏழை மக்களுக்கு பயன்படுத்தணும்னு கொடுக்குறாரு தலைவர். எத்தனை இளைஞர்கள் அவர் போட்டோவை ஸ்டேட்டஸா போடுறாங்க? எத்தனை இளைஞர்களுக்கு நல்ல கண்ணு ஒரு அரசியல் தலைவர்னு தெரியும்? அப்படிதான் இன்னைக்கு அரசியல் இருக்கு. மாடர்ன் கவர்மெண்ட்ஸையும் பொலிட்டிக்கல் சயின்ஸையும் படிக்க இளைஞர்கள் தயாரா இருக்கணும். அப்பதான் தலைவனை தேர்ந்தெடுக்க முடியும். அதனாலதான் பல நேரங்கள்ல சகோதரர் சீமான் அவர்கள் ரொம்ப அருமையா சொல்லுவார், தலைவர்களை திரையில் தேடாதீர்கள் அப்படின்னு சொல்லுவார். திரையில தேடுறவங்க எல்லாம் வந்து தலைவர்களா இருக்க வாய்ப்புகள் மிக மிக குறைவு. நம்முடைய யதார்த்த வாழ்க்கையில நமக்கு அடிபட்டு நிக்கிற போது கூட இருந்து உதவி செய்கிற கடமை அந்த தலைவர்கள் இருக்கணும். ஒவ்வொரு தேர்தலிலும் ஓட்டு போடும் பொழுது இந்த தலைவர் சரியானவரா, இவர் நல்லவரா, இவர் நாட்டிற்கு தேவையானவரா, இவர் யார் பின்னணியிலிருந்து வருகிறார் என்பதை சிந்தித்து செயல்பட்டு ஓட்டு போட்டாதான் இளைஞர் சமுதாயத்தினாலும் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தி நல்ல தலைவர்களை கண்டுபிடிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். தமிழகத்தை பத்தியும் தமிழக அரசியல் பத்தியும் இளைஞர்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப எளிமையா சொன்னீங்க சார். நானும் நிறைய விஷயத்த இன்னைக்கு கத்துக்கிட்டேன். ரொம்ப பொறுமையா சொன்னதுக்கு நன்றி சார். நன்றி சார். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். தேங்க்யூ சார்.